Hi friends, welcome to Sai Agnesh Creation. நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, மொபைல் ஃபோன் புதுசாக வாங்கும்போது நம்ம என்னென்ன ஃபீச்சர்ஸ்லாம் செட் பண்ணி வாங்கணும், அதுக்கான கம்பேரிசன் கொடுக்குறதுக்கு ஒரு கைடு இன்டர்நெட்டில் கிடச்சா நல்லாயிருக்கும் அப்படின்னு விரும்புகிறவங்களுக்கு இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் ரீசெண்டாக மொபைல் வாங்கணும் அப்படின்னு திங்க் பண்ணும்போது ப்ரௌஸ் பண்ணி பார்க்கும்போது 2 வெப்சைட்ஸ் வந்து எனக்கு ஈஸி அண்டர்ஸ்டாண்டிங்காக இருந்துச்சு, ஹேண்ட்லிங்கும் ஈஸியாக இருந்துச்சு. அது எந்தெந்த வெப்சைட்ஸ் அப்படின்ட்டு அதில் எப்படி செக் பண்ணலாம் அப்படிங்கிறது நான் இப்போ ஷேர் பண்ண போகிறேன். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்போ தான் எங்களோட வீடியோஸை வந்து மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். ஃபஸ்ட்டு நாம் பார்க்க போகிற வெப்சைட் பார்த்திங்கன்னா ஃபோன் கரி. கூகுளில் சர்ச் பண்ணிங்கன்னா அதோட வெப்சைட் வந்து ஓப்பன் ஆகும். அதில் கம்பேர் ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் சர்ச் பார் போயிட்டு உங்களுக்கு எந்த மொபைல் வந்து வாங்கணும்னு ஆசைப்பட்றீங்களோ அதோட மேக் அண்ட் மாடல் நம்பர் வந்து டைப் பண்ணுங்கள். அதிலே ப்ரௌஸ் ஆகி வரும். அந்த மேக் அடித்தாலே அதோட மாடல் நம்பர்ஸ் வந்து ப்ரௌஸ் ஆகி வரும். அதில் எந்த ஃபோன் வந்து லான்ச் ஆகிருக்கோ அந்த ஃபோனோட ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அந்த ஃபோன் வந்து கியூ லிஸ்ட்டில் ஆட் ஆகிக்கணும். நெக்ஸ்ட்டு அது கூட கம்பேரிசன் வந்து எந்த ஃபோன் பண்ண போகிறீங்க அப்படின்ட்டு அதுவும் அதோட மேக் அண்ட் மாடல் நம்பரை கிளிக் பண்ணிங்கன்னா அது வந்து ஆட் ஆகிக்கிறோம். இப்போ இந்த 2 ஃபோனோட ஃபீச்சர்ஸ் வந்து டேபிள் ஃபார்மேட்டில் வந்து நமக்கு கிடைக்கும். இதில் லெஃப்ட் சைடு வந்து அதோட ஃபீச்சர்ஸோட ஹெட்டிங்ஸ் எல்லாம் இருக்கும். டேபிள் அதுக்கு நேராக உள்ள டேபிளில் பார்த்தீங்கன்னா அதோட ஃபீச்சர்ஸ் என்ன, கம்பேரிசன் என்ன, ரெண்டுக்கும் வந்து உள்ள டிஃப்ரென்ஸ் என்ன இருக்குது, ரேட்டிங்ஸ் என்ன இருக்குது, அது ஆன்லைன் வெப்சைட்டில் வந்து அவைலபிலிட்டி இருக்கா, எல்லாங்கிற டீட்டெயில்ஸுமே இதில் கிடைக்கும். இதில் வந்து 2க்கு மேலே வந்து மொபைலை செக் பண்ணோம்னா நம்ம வந்து கூகுள் ஆர் ஃபேஸ்புக்கு அத்தன்டிகேஷன் வந்து கொடுக்க வேண்டியிருக்கும் இந்த வெப்சைட்டை பொறுத்தளவுக்கு. அண்டு இதில் பார்த்திங்கன்னா அந்த மொபைல்ஸோட ரிலேட்டடான வீடியோஸ், ப்ரோமோ வீடியோஸ் பை கம்பெனி அண்டு யூடியூப்ஸில் எதுவும் இருந்தாலும் அதுவும் வந்து ப்ரௌஸ் பண்ணி கொடுப்பாங்க. நம்ம வந்து ஃபிசிக்கலாக மொபைல் பார்த்த மாதிரியே ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கிடைக்கும். ரெண்டாவது நம்ம பார்க்கக்கூடிய வெப்சைட் என்னென்னா 91 மொபைல்ஸ். இதிலும் போயிட்டு வந்து ரீசெண்ட் லான்ச் வந்து நம்ம கிளிக் பண்ணிக்கலாம். இதில் பார்த்திங்கன்னா அந்த வெப்சைட்ஸோட இதில் கொஞ்சம் நமக்கு வந்து யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருந்த மாதிரி இருந்துச்சு. ஏன்னா நம்ம வந்து எந்த ரேட்டுக்கு தகுந்த மாதிரியே வந்து நம்ம ஆப்ஷன்ஸ் வந்து நம்ம பார்த்துக்கலாம். அந்த ஆப்ஷன் எந்த ஆப்ஷன் செலக்ட் பண்ணுறோமோ அந்த ஆப்ஷனுக்கு ரிலேட்டடான மொபைல்ஸ் மட்டும்தான் வரும். இவ்வளோ ஃபீச்சர்ஸ் வந்து மொபைல்ஸில் இருக்குங்கிறதே நான் வந்து இப்போ தான் வந்து தெரிஞ்சுக்கிட்டேன். நம்ம வந்து பேசிக்காக பேட்ரி, ப்ராசஸரு, அதோட ஸ்க்ரீனு, அதோட கேமரா அந்த மாதிரி தான் செக் பண்ணோம். ஆனால் அதையும் தாண்டி நிறைய விஷயங்கள் இருக்குது அப்படிங்கிறது இதை பார்க்கும்போது தான் தெரிஞ்சிச்சு. நம்ம ஒரு கடையிலையோ ஆன்லைன்லையோ போயிட்டு வந்து அதை பற்றி பேசிக்ஸ் எதுவும் தெரியாமல் நம்ம சர்ச் பண்ணுறத விட இங்கே என்னென்னு நான் செக் பண்ணிவிட்டு நம்ம டேரெக்டாக போயிட்டு மாடலை சொல்லி வாங்குறது நமக்கு வந்து ஈஸியாக இருக்கும். ஏன்னா இப்போ ஆண்ட்ராய்டு மொபைல்ஸ் வந்து 5000 நமக்கு வந்து எல்லா ஃபீச்சர்ஸோடய கிடைக்கி. இதில் நம்ம செலக்ட் பண்ணியிருக்க பட்ஜெட் ரேஞ்சில் என்னென்ன ஃபீச்சர்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குமோ நம்ம வந்து அதை இங்கே என்ஹான்ஸ் பண்ணி பார்த்துக்கலாம். அப்புறம் இதில் வந்து இந்த வெப்சைட்லேயே வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து மொபைல், டேப்லெட்டு, லேப்டாப்பு அண்டு டிவி இது எல்லாமே டிஃப்ரெண்ட் பிராண்ட்ஸும் வந்து நம்ம வந்து கம்பேர் பண்ணி பார்த்துக்கலாம். அந்த ஆப்ஷன்ஸும் இதில் இருக்குது. இப்போ கம்பேரிசன் எப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்ப்போம். நான் சொன்ன மாதிரி வந்து டிஃப்ரெண்ட்டு நம்ம வெரைட்டிஸான எலக்ட்ரானிக்ஸும் வந்து நம்ம செக் பண்ணிக்கலாம். இப்போ மொபைல்ஸ் கம்பேரிசன் பார்த்தோம்னா இது அட் அ டைமில் வந்து பார்த்திங்கன்னா 4 மொபைல்ஸ் வந்து நம்ம கம்பேரிசன் பார்க்கலாம். இப்போ நான் ஏற்கனவே அதில் நான் சொன்ன மாதிரியே நம்மளோட எந்த மொபைல் வந்து நம்ம வாங்க போகிறோம்னு நினைக்கமோ அந்த மொபைலோட மேக் அண்ட் மாடல் நம்பர் சர்ச் பண்ணோம்னா நம்ம வந்து இதில் கியூ லிஸ்ட்டில் ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி 4 மொபைலும் ஒரே ஸ்க்ரீனில் வந்து அட் அ டைமில் வந்து நம்ம செலெக்ஷன் கொடுத்து அதோட கம்பேரிசன் வந்து பார்த்துக்கலாம். சேம் லெஃப்ட் சைடு வந்து அதோட ஃபீச்சர்ஸ் இருக்கும், ரைட் சைடில் வந்து அந்தந்த ஃபோனோட ஃபீச்சர்ஸ் வந்து இருக்கும். நம்ம கம்பேரிசன் பண்ணிக்கலாம், ரேட்டிங் பார்த்துக்கலாம். அதுக்கடுத்து அது ஆன்லைனில் அவைலபிலிட்டி இருக்கான்னு பார்த்துக்கலாம்.
எல்லாமே ஒரே ஸ்க்ரீனில் கிடச்சிடும். அதுமாரி இதை வந்து ஷேரும் பண்ணிக்கலாம் நம்ம. நெக்ஸ்ட் வந்து நம்ம ப்ராசஸர் செலெக்ஷனில் இந்த ப்ராசஸர் தான் நம்ம வந்து ஃபோனோட ஸ்பீடு வந்து டிசைட் ஆகுது, ஹேங் ஆகாமல் இருக்கிறது அந்த மாதிரி. அப்போ நம்ம வந்து செலக்ட் பண்ணக்கூடிய ப்ராசஸர் வந்து என்ன ரேங்கிங்கில் இருக்குது, அதோட ரேட்டிங்ஸ்லாம் என்ன இருக்குது அப்படின்னு செக் பண்ணுறதுக்கு இந்த வெப்சைட் வந்து யூஸ் ஆகுது. இது ஃபோன் கரியரில் வந்து பெஞ்ச் மார்க்குங்கிற ஆப்ஷன்ஸில் வந்து இருக்கும். மோர் தென் 150 ரேட்டிங்ஸில் வந்து நமக்கு ஆண்ட்ராய்டோட ப்ராசஸர் இருக்குது. இதில் நம்ம கம்பேர் பண்ணும்போது அதோட பெர்ஃபார்மன்ஸில் ப்ராசஸரோட நேம் வந்து கொடுத்துருப்பாங்க. நம்ம அந்த சிப்பு செலக்ட் பண்ணிவிட்டு அது என்ன ரேட்டிங்கில் இருக்குது, அதோட பெர்ஃபார்மன்ஸ் என்ன இருக்குது அப்படின்ட்டு நம்ம அங்கே போயிட்டு அதோட ரேட்டிங் ரேங்கையும் நம்ம செக் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம அங்கே செலக்ட் பண்ண அந்த ப்ராசஸர் வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து 20th ரேங்கில் இருக்குது. பெர்ஃபார்மன்ஸ் லெவலும் வந்து சூப்பர் ஹையில் இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.